கோடிக்கணக்கான பேர் சூழ்ந்து இருக்கக்கூடிய, லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஒரு திருவிழா. அந்த திருவிழாவில் ஒரு அம்மாவும் பையனும் அந்த திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல அந்த பையன் தொலைஞ்சு போயிடுறான். அம்மாவை தொலைச்சிட்டாங்க. அந்த பையன் அழுகிறான், எங்க அம்மாவை காணுங்க. இந்த ஊர் தலைவர் வந்தவர் ஏண்டா தம்பி எழுகிறன்னு அந்த பையனை பார்த்து கேட்டாரு. அந்த பையன் என்ன சொன்னா, எங்க அம்மாவோட திருவிழாவுக்கு வந்தேன், இப்ப தொலைச்சிட்டேன், எப்படி எங்க அம்மா இந்த கூட்டத்துல கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல, ஏன்னு அந்த பையன் அழுதான். அதுக்கு அந்த ஊர் தலைவர் சொன்னாரு, உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு, நான் கண்டுபிடிச்சு தரேன்னு. அந்த பையன் சொன்னா, எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க சார்னு. அந்த ஊர் தலைவர் அந்த ஊர்ல அழகா இருக்க எல்லா பிள்ளையும் வரிசையில நிப்பாட்டினார். வரிசையில நிப்பாட்டி அந்த பையனை பூரா பார்க்க சொன்னோடனே எல்லா பெண்களையும் பார்த்த அந்த பையன், இவங்க யாருமே எங்க அம்மா கிடையாது, எங்க அம்மா இவங்க எல்லாரையும் விட அழகா இருப்பாங்கன்னு சொன்னான். உடனே ஊர் தலைவர் யோசிக்கிறாரு, இதெல்லாம் விட எப்படி ஒரு பொண்ணு அழகா இருக்க முடியுங்கும் போது தூரத்துல ஒரு அம்மா எத்து பல்லோட, கிழிஞ்ச சிலையோட, தலைவிரி கோலத்தோட, என் மயனை யாரும் பாத்தீங்களான்னு அப்படி ராவிக்கிட்டே வந்துச்சு. இந்த குட்டி பையன் ஓடி போய் அந்த அம்மாவை கட்டி பிடிச்சான். அப்பதான் அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, உலகத்துல எத்தனை அழகிகளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் பெற்ற தாயை போல ஒரு பேரழகியை யாருமே படைக்க முடியாதுன்னு சொன்னா, தாய்மை உணர்வோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை. பல் சொத்தைனால வலி இருக்கா? கொஞ்சமும் கவலை வேண்டாம். ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நவீன பல் மருத்துவத்தின் மூலம் பற்களை அகற்றாமலேயே நாம் சரி செய்து விட முடியும்.